63 நாயன்மார்கள் சிவன் அடியார்கள் அது போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தேவாரம் திருவாசகம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் இதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணம்னு சேக்கிலார் பெருமான் போட்டு எல்லாம் போட்டு பாட்டிருக்கான். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற கோபம் மாதிரி வந்தா நம்மால அருணகிரி நான் நம்ம பாட்டேன் முன்னாடியே. டேய் நம்ம ஆளை விட்டாங்கடா, ஒரு படம் வச்சு நல்ல காம்பினேஷன்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதாநாயகன் எடுத்து தூக்கி விடும்ல, அப்படி போடுவோம்னா பக்தி திருமுத்து திருநகன்னு திருப்புகளை போட்டா ஏறிட்டது. அப்புறம் பார்த்தேன், டேய் சரியா வரலடான்னு நான் பார்த்தேன். மண்டையில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். டேய் எடுறா போய் வேலை தூக்குடா, டேய் எடுறான்னு போய் எடுத்தேன். வேல் வெற்றி வேல்னு. நீ என்னப்பா இந்து முன்னணியாப்பா? நான் வீர தமிழர் முன்னணிப்பா. போப்பா போட்டு வெளுத்தேன். உங்களுக்கு புரியுது? என்ன மலையை பத்தி தூங்க விடாம சொல்லுவா, டேய் சீமா எந்திரிடா, உன் தாய் மாறா இருக்குனாடா, உனக்கு வலிக்கலையாடா மகனே, போடா எனக்காக கத்துறான்னு காலையில எந்திரிச்சு எப்படா நீ மலையை வெட்டுவா? ஏய் அதுதான் உசிப்பு விடுவாங்கல்ல. ஏன்னா அவ பால் கொடுத்துருக்கா, நான் குடிச்சிருக்கல, அவ உசுப்புற அவ அசைவ கேக்குது, சத்தம் போடுறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டை ஒரு இளைஞன் அவனுக்கு எதோ பார்க்கலாம். காதலிக்கு கவிதை கூட எழுதலாம், கற்ற கூட எழுதலாம். ஆனால் தன் குலத்தின் முன்னோரை ஒரு கூத்தனாச்சி அம்மாவை பற்றி, அந்த அம்மனை பற்றி ஒரு எழுதணும்னு ஒரு எழுதலாம் பாருங்க, அவன் போற்றுதற்குரியவன், பாராட்டுக்குரியவன். இப்படிப்பட்ட படைப்பாளிகளுக்காக தான் தமிழ் பேரினமும் தமிழ் தாயும் தவம் இருந்து காத்திருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. அடுத்து என்னுடைய கவி இளவல். அவன் ஒரு கழகக்காரன். அவன் இல்லைன்னா அவன் திரைப்படத்துறையிலேயே இருந்தான்னா, திரைப்படத்துறை இருக்கிறவன் இந்த கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்னா நாங்க பன்னாட்டு பயங்கரவாதிகள், தெரியுமில்ல. இந்தியாவில் எந்த தலைவனுக்கு 14 வருஷமா கடை வச்சுட்டு முடக்கப்பட்டிருக்கு? இந்தியாவில் என் ஒருத்தனுக்கு தான். நான் என் செய்த பிழை என்ன? ஒன்னும் இல்லை, பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஒரே ஒரு பிழை அவருக்கு பக்கத்தில் நின்னதுதான். இப்ப சொல்றாங்களா அது பொய்னு, அது அப்ப சொல்லியிருந்தா ஒருவேளை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருப்பான். என்ன அதை பறிச்சு வச்சுக்கிட்டு அங்க போய் நீ ஊரா போய் உசுப்புற. ஏண்டா அதுல எங்க அண்ணன் வேற சும்மா இல்லாம சீமான்ட்ட சொல்லு, அதை அவ முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னா, ஓ நீ தானே எல்லாம், இங்க வா வா இது கொண்டாந்து வை போயிட்டு எல்டிடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் பண்றியா அப்படின்னா, யாருங்க சொன்னது? இந்தா இருக்கே. அப்படியா, சரி வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா கொடுத்தா போயிடுவான், வெளிநாடு போவான், அவனை எல்லாரும் ஆதரிப்பாங்க, அவனுக்கு பொருளாதாரம் வந்துடும். சும்மாவே வெறுங்காலவே இந்த ஆட்டம் ஆடுறான். கொஞ்சம் சலங்கையை கட்டிட்டீங்கன்னா தாங்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பட்டினி ஓடுவது இந்த கத்துறான். பிரியாணி போட்டீங்கன்னா கொன்றுவான். அந்த கதை தான். 3 வேளை சோறு போட்டீங்கன்னு வச்சுக்க கொண்டே வருவான். அதுதான் அந்த பயத்தில் இவன் ஒரு கழகக்காரன். இவன் இந்த கவிதை விதியில் அவனுங்க. இவனு என் தம்பி புதுவை சித்தனும் சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்குல்ல, அது ஒரு தனி உலகம். ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கே செய்தியை போடுவேன், டேய் அருமையா இருக்குடா அப்படின்னு. இவன் இப்படி நினைக்காது. 2 பேரும் சேர்ந்து காதல் பாட்டு அத்தை மகளை ரத்தினம்னு ஒண்ணு போடுவாங்க. அதுவும் எல்லா இடத்திலையும் தன் ஆளுமையை செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன் என்னுடைய கவி இளவல் கவிபாஸ்கர் அவர்கள். அவன் நான் சொன்னதுக்காக ஒரு 4 நாள்ல மரங்களோடு பேசுகிறேன்னு ஒன்று எழுதினான். இதை விட அவன் எழுதிய சிறுகதை படைப்பு, கவிதை தொகுப்புல ஏராளம். இப்ப அவன் எழுதியிருக்கான், நீங்க சமூக மாற்றம் என்பதும் மாற்றம் என்பது சட்டை கழட்டி போடுறது இல்ல, தோலையே உரிச்சு போடுறதுதான் சமூக மாற்றம்ங்கிறான். அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது, ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்குங்கிறான். கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும். நீ ஒட்டடை குச்சி ஓரமா போய் இருந்துட்டீன்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும். இப்ப கேக்குது பத்தியா? நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும்? ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாம்பூச்சி வருதோ அடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த ஒட்டடை குச்சி அது வேலையே செய்யணும். மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் 6 அடி. மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நாள் மேலே வரும், அது கீழடிங்கிறான். உங்களுக்கு சரிதானே? அவன் சொல்றான், மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள்,
மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கான், தலைவனாக வந்து கொண்டிருக்கான். இப்படி மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள், மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கு எழுதி வச்சிருக்கான். இப்படி எத்தனையோ கவிதைகளை இந்த சமூக சீர்திருத்தருக்கு விதையாக, வீரியமிக்க விதைகளாக தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே போறான். ஒரு எழுத்து தாங்க மாத்திருங்க, ஒரு எழுத்து உறங்க விடாது, சிலரை உறங்க விடாது. நீங்க திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம்ங்கிறது உலகத்துல பெரிய சிந்தனைங்கிறான். எங்காலு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு அவன் பரம்பரை கருவாக இருக்கும்னே பாடிட்டு போயிட்டான். இது ஏன் எனக்கு தெரியலன்னா, பக்கத்தில் இருந்தவன் பாடிட்டான், என் பாட்டம் பாடிட்டான். அப்ப எவனுமே தொலை தூரத்துல பாருங்க. இவனை வள்ளுவன் இல்லாம சுவான்சி ஹிஷின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஏ அப்பா தஸ்தோவெஸ்கி இல்லைன்னா கன்ஃபூசியஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே, இதெல்லாம் ஏகப்பட்டது ஐயோன்னு இருப்பான். ஒரு சின்ன ஒரு வரி மாத்தி விடும், ஒரு சின்ன வரி 10 தடவை பாடை வராது இல்லையா? செத்து மடிவது ஒரு மொழிதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா தமிழான்னதா, அது எத்தனை பேரை உசுப்புதுங்கிறீங்க? அதுதான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த இடத்திலே என்னுடைய கவி இளவல், கவி பாஸ்கர், அவனை போன்ற தம்பிகள், எனக்கு என் அப்பன் மணியரசனுக்கும் அவன் அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு இலக்கரமும் வழக்கரமுமாக தோல் கொடுத்து நிற்பது என்பது பெரிய பெருமைக்குரியது, பெருமைக்குரியது. திடீர்னு அடிச்சுட்டே காலையில் ஆர்ப்பாட்டம், இதான் ஆர்ப்பாட்டம், முழக்க எழுதி அனுப்புனா 50 முழக்கத்தை எழுதி அனுப்புவான். எண்ணற்ற ஆற்றலாளர்கள் அங்கெங்கே, அதை ஒருங்கிணைக்க ஒரு காந்தம் இல்லை. அந்த காந்தமாகத்தான் இந்த எழுதுறல், இந்த மாதிரி அமைப்பை நான் பார்க்கிறேன். நாம் தமிழரும் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை வச்சிருக்கு, அது நடத்தணும்னு நினைக்குது. ஆனா அதை விட போர்க்களத்தில் நிக்கிறதுனால இப்ப அதை செய்ய முடியல. போர் முடிஞ்சவன இதை செய்யறது தான். அதுல ஒரு அங்கமாக தான் இந்த எழு திரள், இந்த இலக்கிய படைப்பை பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை உங்கள் உடன்பிறன் தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய தம்பி கவிபாஸ்கருடைய அவனுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவனுடைய எழுத்தும் அவனுடைய பேச்சும் அவனுடைய கவிதைகளும் உறங்கி கிடக்கிறவனை உசுப்பும். நமது முன்னவர்கள், என் அன்பு உடன்பிறந்தார்களே, புரட்சி பாவலனும் பாவேந்தனும் பாவலரேனும் தாத்தன் பெருஞ்சித்திரனாரும் பெரும்பாவலன் பாட்டன் பாரதியும் நம்மை தண்ணீர் ஊற்றி எழுப்பவில்லை, வெந்நீர் ஊற்றி எழுப்பினார். வெந்நீர் ஊற்றி. நீங்க பாரதிகிட்ட போய் அவன் எல்லாத்தையும் பாடிட்டான்ல, எல்லாத்தையும் பாடிட்டான், காதலை பாடிட்டான், பக்தியை பாடிட்டான், எல்லாம் பாடிட்டான். ஆனால் தாலாட்டு மட்டும் நீ ஏன் பாடவில்லை பாரதி என்று கேள்விக்கு அவன் சொன்ன பதில், விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை உறங்க செய்வதற்குத்தான் தாலாட்டு. ஏற்கனவே என் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புவதற்குத்தான் பாட்டு தேவை என்று அவன் தாலாட்டை பாடல. இப்ப பள்ளியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழாங்கிறான். பண்டை புறம்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, எந்திரகடு கட்டவள என்றான். சும்மா தண்ணீரை ஊத்துனா புரண்டு மறுபடி தொடச்சிட்டு படுப்பான், வெந்நீரை ஊத்துனா அப்படி எழுப்புறான். வென்று வருவான் திராவிட காலை என்று பாடியவன் நம்மள மாதிரியே திராவிடத்தை சுத்தி தெரிஞ்சவன் தானே, திருட்டுத்தனமா பூரா அத்தை பொண்ணு சுத்தி தெரிஞ்சான். கடைசியா தான் அடுத்த விட்டு பொண்ணு தெரியுது, புரியுதா உங்களுக்கு? அங்க கிட்ட போனாதான் தெரியுது ஐய அப்படின்னு. அந்த மாதிரி அவ எல்லாரும் அப்படிதான். வென்று வருவான் திராவிட காலை ஆய் போய் அத்தா புத்தான் பாடிட்டு வந்துட்டாப்ல. கடைசியா நம்மள மாதிரி பட்ட உடனே கிளம்புறாப்ல. எப்படி கிளம்புறாப்ல? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம்ங்கிறான். என்ன பண்றான்? நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான். இந்தியத்துல தொடங்கி நாங்க திராவிடத்துல நடந்து தமிழ் தேசியத்துக்கு வந்தோம் பாருங்க. அதுதான் அன்னைக்கு சிதம்பரத்தில் நம்ம இதுல போடும்போது காட்டுமன்னார் கோயில்ல இந்தியத்துல தொடங்கி என் தாத்தன் கலியபெருமாள்ல தொடங்கி அப்படியே நடந்து வந்து
என் தாத்தங்க இளைய பெருமாள்ல தொடங்கி தமிழ் தேசிய கலிய பெருமாளுக்கு வந்தான். இடையில ஐயா ஆனமுத்து திராவிடத்தில் நடந்து வந்து தமிழ் தேசிய தாத்தன் கலிய பெருமாள்கிட்ட வந்து முடிச்சான். அது மாதிரி நாங்க அங்க ஆரம்பிச்சு இங்க வந்தோம். அவன் சும்மா சொல்லல, இதை நீங்க நுட்பமா கவனிக்கணும். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் பாடி இருந்தான்னா வெள்ளக்காரனை எதிர்த்து பாடுறான்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த பாவை நம் பாட்டன் தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக? இந்த திராவிடனுக்கு எதிராக. விளங்கிருச்சுல. நறுமல சோலையில் நரிபுக விட மாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். ஒழிச்சு தள்ளாதீங்கள் என்றான். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். சிறுநரி யாரு? திராவிட 2.0. இந்த திராவிட நரியை தான் அவன் சொல்றான் பாருங்க. அது எப்படி சொல்றான் பாருங்க. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். அங்கதான் நீங்க கவனிக்கணும். அங்க எப்படி சொல்றான்? பி கேர்ஃபுல். பிழை செஞ்சிட்ட என் தம்பி மாதிரி பேசக்கூடாது. யாரு? முருகானந்த மாதிரி பேசிக்க கூடாது. அவன் என்ன சொல்றான் பாருங்க. செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு, பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். இப்ப அந்த முரசு எப்ப கொட்டணும்? இப்பதான் கொட்டணும். எப்படி? இப்ப கொட்டணும். அதுல அப்படிப்பட்ட எழுச்சி பாக்களை இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கைகளுக்கு தந்து உணர்வு சூடேற்றி உசுப்புகிற ஒரு நெருப்பு கவிஞனாக என் உயிர் தம்பி என் இளவல் கவிபாஸ்கர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இது இல்லை. அவன் என்கிட்ட இந்த இதை வாங்கும்போது முதலமைச்சராகி நீ உங்க பக்கத்தில் நின்று வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, சர்ரா இதை ஒரு முன்னோட்டமா வச்சுக்கடா, ஜஸ்ட் ட்ரெய்லர்னு வச்சுக்கடா. அப்ப அந்த விருதை வாங்கும்போது போடுவாங்கல்ல, அன்றைக்கு எழுதமிழ் எழு திரள் இதிலே நிகழ்விலே 2ஆம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார், இன்று வாங்குகிறார் அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் நீ அண்ணன் கையால விருது வாங்கலாமாடா? உங்க கையால அண்ணனை உட்கார வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு விருது கொடுக்கணும்டா. என்னடா தம்பி, அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் நல்லவனாவே, ஏய் ரொம்ப நல்லவன். சரி போடா. அடுத்து என் தம்பி கீரா அவர்கள், அவன் நானும் தங்கர்கிட்ட எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சோம். ரொம்ப துடிப்பு மிக்க இளைஞன், ரொம்ப ஆழ வாசிப்பாளன். அவனுக்கு நாங்க எங்க தலைவர் பின்னாடி நின்னா, அவர் இங்க இருக்கிற எங்க முன்னவர் தமிழரசனோட நின்னாரு. அது ஒரு இது, அது ரெண்டு ஒண்ணுதான். அது வேற களம் வேற நீளம், இது வேற களம் வேற நீளம். அந்த இதுல அவனால் முடிந்த வரை திரைப்பணியை தாண்டி இலக்கிய பணியை இந்த பணியை இந்த கலைப்படைப்புகளை செய்து கொண்டு எழுச்சியுறுவதற்காக, மக்களுக்கு உணர்வெழுச்சி ஊட்டுவதற்காக, சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி தமிழ் தேசிய மக்களாக கட்டமைப்பதற்காக நாடகம், பாட்டு, இப்படி பல வடிவங்களில் கழகம் செய்து கொண்டிருந்த ஒரு கழகக்காரன் என்னுடைய தம்பி அவர்கள். அவன் எழுதிய அந்த குமரி தம்பி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். நான் பார்த்துட்டு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஆய்வு செய்ததுக்கு இவனுக்கு எந்த பயலுக்கு இந்த பயலுக்கு எப்போ நேரம் கிடைச்சதுதான் ஏதாச்சும் இதில் எப்படா இவ்வளவு போய் தேடி எழுதுனான். அதே தான் பார்த்துருந்தேன். ஏப்பா இது பெரிய பணியாயிருச்சே, இது குறைஞ்சது 4-5 வருஷம் கிடந்து இதுக்கே பாடுபட்டு இது பண்ணணும். அதுக்கு நிறைய நம்மளை வேற நமக்கு இருந்த நமக்கு ஒரே ஒரு செல்வம் வறுமை தான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அது அப்புறம் என்ன பண்றது, அதை வச்சுட்டு எப்படி எழுதுனான்னு தான் வியந்தேன். ஆனாலும் அவனுடைய படைப்பு காலம்பல கடந்து நம் மண்ணின் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்பா. இதை எழுதினவர் மிகப்பெரிய வயதானவராக இருப்பார் போலுக்குன்னு. ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய ஆய்வை, இவ்வளவு பெரிய படைப்பை இந்த இனத்திற்கு கொடுத்தருளி இருக்கிறான்ங்கிற வரும்போது, நாளைக்கு வருங்கால தமிழ் சமூகம் அவனை பெரிதாக போற்றும் கொண்டாடும். பெரிய படைப்பாளி. அவனுடைய திரைப்படைப்புகளிலே ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கும். சமரசம் செய்ய மாட்டான்.
சமரசம் செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் தேசியனத்தை எழுச்சியுற வைக்க வேண்டும், அதை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ்கிற தமிழ் பேரினமாக மாற்ற வேண்டும் என்கிற பெரும்பணியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உடன் பிறந்தார்கள் எல்லோரும் நிற்பது எனக்கு பெரிய நம்பிக்கையை தருகிறது. என் தம்பி கவிபாஸ்கர், இளைய பிள்ளைகள், தம்பி சந்தோஷ் மருது, என் தம்பி கீரா போன்றவர்கள் எனக்கு அருகில் இருப்பதை நினைக்கும் போது ஒரு உற்சாகம்தான், ஒரு நம்பிக்கை. ஆங்காங்கே வீரியமிக்க தளபதிகள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் படை தொய்விட்டால் இன்னொரு இடத்தில் படை வீரியமாக போரிட்டு வெல்லும் என்கிற நம்பிக்கை தான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாக என் இளவல் கீரா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எழுத்து, எல்லோருக்கும் எழுத்து கை வராது, இங்கே இருக்கிறவங்க எல்லோருக்கும் வருது, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வருது, எங்கள் ஐயா ஏகலைவனுக்கு வருது, என் தம்பி பாலமுரளிக்கு வருது. ஆனால் எனக்கு எழுத்து கை வரப்பெறாது. ஆனால் நீங்கள் நான் சொல்வதை எழுதணும். அப்படிதான் என்னுடைய சொல்லை எங்கள் ஐயா எழுதுவார், என்னுடைய சொல்லை தம்பி ராசரவணன், என்னுடைய சொல்லை தம்பி பாலமுரளி எழுதுவான். ஆனால் நான் அப்படி நீங்கள் எழுதுகிற மாதிரியே சொல்லிடுவேன். என் அறிக்கையை நானே எழுத முடியாது, நான் சொல்லுவேன் இப்படி இப்படி போடணும், பேசி அனுப்பிடுவேன், எழுதணும். எனக்கு வராதுன்னா அது எழுதுறதுக்குள்ள வேற ஒன்று மூளை சிந்திச்சிடும். ஏப்பா இது யாராவது எழுதுங்கப்பா. என்னை வந்து என்கிட்ட யாருமே எனக்கு மகிழ் உந்து ஓட்டவோ உந்துருளி ஓட்டவோ கொடுக்க மாட்டாங்க. என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் அன்னை உட்காருங்கன்னே நாங்கள் ஓட்டுறோம். அந்த ஆரம்பிச்சு போன உடனே இங்கே வண்டியில் கை இருக்கும், மூளை வந்து அமெரிக்காவில் போயிட்டு இருக்கும், இல்லைன்னா அந்த போராட்டம் எங்கேயோ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ இது யார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கும் வண்டி, இல்லை வேற ஏதாவது வண்டி என் மேலே ஏறிட்டு. அதனால அது என்னன்னா அந்த மூளை வந்து எப்படின்னா காற்றினும் கடிதுங்கிறான். மனிதன் மனது அமெரிக்கானவன அந்த தெருவில் நடந்துகிட்டு இருக்கும். அது இது ரொம்ப மோசமானதுங்க. உலகத்துல எதையுமே நீங்க கட்டுப்படுது, காற்றினும் கடிது, பட்டுன்னு உசலம்பட்டி தெருவில் போயிட்டு இது மோசமானது. இது அதனால மனம் ஒரு குரங்குங்கிறாங்க, அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தாவும், இது காற்றை விட வேகமா போயிடும். இப்ப ஈழம்னா என் தலைவரோட நின்று பேசிட்டு இருக்கும், இந்த மனசு ஆபத்தானது. அதனால எனக்கு இந்த வேலை சரி வராது. இங்க எழுதிக்கிட்டு இருக்கும்போது வரலாறு எழுதிட்டு போயிட்டு இலக்கியம் எழுதிக்கிட்டு இருக்கோம். புரியுது உங்களுக்கு? என்னடா ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கியடா அப்படின்னு. அதான் என் நிலை. அதனாலதான் இந்த வேலையை நான் செய்யறதுல செய்யற பெருமக்களை நீங்க சிறப்பா செய்யுங்க, வாழ்த்துறேன். எனக்கு புரியுதா? அதான் அது நமக்கு சரி வராது. சரியா வந்தவங்க செய்ய, அதை நம்ம விட்டுறது. இப்ப கவிதைனா நான் உட்காந்து முழக்கான தம்பி எழுதி அனுப்புனா என் தம்பி எழுதி அனுப்பிட போறேன், நான் எதுக்கு அதுல போட்டு என்ன? அதனால அந்த வேலையை செய்யறது இல்லை. அந்த வேலையை என் தம்பி கீரா தொடர்ந்து செய்யணும். என்ன சொல்ல? அடுத்து என்னுடைய பெருமைக்குரிய என் இளவல் என் அன்பு தம்பி பாலமுரளி. அப்போ இருந்தே அவன் இளம் வயதிலிருந்தே ஒரு ஆற்றலாளன், நல்ல கவிதை எழுதக்கூடியவன், கட்டுரை எழுதக்கூடியவன், பேச்சாற்றல் கொண்டவன். அது எல்லா ஆற்றலும் உண்டு. படைப்புல திரைக்கதை எழுதுவான், உரையாடல், அவனை மாதிரி நேர்த்தியான உரையாடல்களை எழுதுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. நீங்க குறிப்பாக நம்முடைய காட்டை காத்த கருப்புசாமி, நம்முடைய ஐயா வீரப்பனார் அவருடைய நெடுந்தொடர் வரும்போது, மக்கள் தொலைக்காட்சியிலே சந்தனக்காடு வரும்போது அதில் இருக்கிற திரைக்கதையும் அதில் இருக்க உரையாடல்களையும் கேட்டீர்கள் என்றால் சிலித்து போவீர்கள். நாம் கூட திரைத்துறையில் இருக்கிறோம், திரைக்கதையை உரையாடலை ரசிப்போம். ஆனால் களத்திலே போர்க்களத்திலே நின்ற என் உயிர் தலைவன் சந்தனக்காடு அந்த நெடுந்தொடரை பார்த்து ஆங்காங்கே நேரம் கிடைக்கும் போது பார்க்கிறேன், சிறப்பாக வருகிறது என்று. ஏனால் வீரப்பன் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு, பேரன்பு. அதனால் நேரம் கிடைக்கும் போது அதை பார்க்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கும்போது நான் கௌதமன், தம்பி பாலமுரளி வர்மனையெல்லாம் குறிப்பிட்டு தலைவர்கிட்டே சொன்னேன். இப்ப கூட படையாண்ட மாவீரால அவன் சொல்றான், வீரமுள்ளவன் தான் படையாச்சின்னு இல்லடா, நெஞ்சில ஈரமுள்ளவனும் படையாச்சின்னு எழுதியிருக்கான். அதுல நெருப்பு, ஒரு கலசத்துக்குள்ள நெருப்பை போட்டு நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பை போன்றவர்கள் நாங்கள், நெருப்பிலிருந்து வந்தவர்கள் வன்னியர்கள் சொல்றத சமூகம் கேலி பண்ணுது. நெருப்பிலிருந்து எவனாவது பிறக்க முடியுமா? நெருப்பிலிருந்து வந்தவர்கள், நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்று அதுக்கு பொருள் அல்ல. நாங்கள் நெருப்பை போன்றவர்கள், அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை நெருப்பை போல எரிக்கிற வீரர்கள், நெருப்பில் இருந்து வந்தவர்கள் அல்ல, நெருப்பை போன்று வந்தவர்கள் என்பது அது. உருகி சுகம்பரா மார்பை திரி எரிந்தால் தீயிட்டாலுங்கிறது திரி எரிஞ்சு தீயிடுறது இல்ல, அது உயர்வின் நவிழ்ச்சிக்காக ஓமைக்கு சொல்றது. அதானே? அப்படிதான் அது. அந்த மாதிரி
சிறந்த படைப்பாளி, பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு திறமையான ஒரு தம்பி. அவன் இன்று எங்களோடு நாம் தமிழர் அரசியல் புரட்சி படையிலே ஒரு முதன்மை தளபதியாக இணைந்து செயல்படுவது என்பது எனக்கு மட்டுமல்ல, இந்த கட்சிக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாபெரும் பெருமை. அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இப்போது இன்னும் நிறைய படைப்புகளை ஆர்வீர் தம்பி செய்யணும். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற அந்த நூலை எழுதினான். அதை நான் தான் வெளியிட்டேன். அது எதற்கு எழுதினானோ அந்த வேலையை அந்த புத்தகம் செய்தது. அவன் புத்தக கண்காட்சியில் வச்சு அண்ணன் தான் வந்து வெளியிடணும்னா, வேட்டியப்பன் தானே, வேட்டியப்பன் வந்து அண்ணன் வரட்டும்னு துணிஞ்சு சொல்லிட்டாப்ல. அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன பேரு? டிஸ்கவரி. அவருது அந்த மொத்த பப்பாசிலாம் எங்க போச்சுன்னு தெரியல. உட்காரும் போது ஏதோ சீமான் பேசுவாருன்னு நினைச்சு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆரம்பிச்சு அது அண்ணன் தமிழரசனை பற்றி, அப்புறம் தமிழ் தேசியம்னா என்ன, அப்புறம் தமிழரசனா யாருன்னு பேசும்போது, என்ன நேயர்களே எப்படி இருக்கீங்க, காலைல சாப்பிட்டு வந்தீங்களா, நான் பேச முடியும். அது சும்மாவே நம்ம பேசுவோம். அதுல வேற 10-15 வால்ட் மின்சாரத்தை வேற ஏற்றி விடுறாப்புல. போட்ட ஓடுல தெரிச்சு ஓடி எல்லாம் பேச்சை நிறுத்தின்ட்டு எனக்கு கூட்டம் அதிகமாக வந்துடும் நாற்காலி எடுத்து வெளியில போட்டாங்க. இது சீமான் பேசி காத்துல பேச்சு போனோன்னா அங்க வந்த புத்தகம் வந்த பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அரங்கத்தை நிறைச்சி கூடிட்டாங்க. கூடுனவன செதறி பேச்சு போகுது. தமிழ் தேசியம்னா என்ன, இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு காணோம். ஒருத்தனை நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம். அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு புத்தக அறை நுழைவாயிலுக்கும் நம்ம பாட்டன் வஉசி, வள்ளலார், வள்ளுவர், இப்படி அண்ணா அவர்கள், இப்படி ஔவையார், இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அதுல ஐயா கருணாநிதி வளைவுன்னு ஒன்று நுழைவுன்னு போட்டிருந்தது. இங்கிருந்து பாக்குறேன், அங்க இருக்கு. அதுல அவனுக்கு பிரச்சனை, நான் பேசினது இல்ல. இங்க இருந்து இந்த பயலுக்கு அங்க எப்படி கண்ணு தெரியும் அவனுக்கு அது பிரச்சனை இல்ல. இங்க இருந்துங்க அங்க இருக்கிறத எப்படிங்க பார்த்தாப்ல, அதான் பிரச்சனை அவனுக்கு. அதானே அங்க பார்த்தா நான் சொன்னேன், டே இதுல எந்த நுழைவாயில்லையும் போ, அந்த நுழைவாயில்ல மட்டும் போயிடாதரா. அதோட முடிஞ்சு. வேடியப்பனுக்கு விசாரணை, அவரை பாப்பாசியிலிருந்து தூக்குதல். டே நீனே ஒரு பாப்பாசிரா, இன்னும் ஒரு 4-5 மாசம் போடுற, ஆட்சிக்கு வர்ற நீதாண்டா தலைவன். பெரிய சண்டை நடந்தது. அது வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் சேகுவாரா. அப்புறம் என் பிள்ளைய எழுதுற எழுத்துக்கு என்னடா மதிப்பு இருக்கு, ஒரு கழகம் விளையணும்டா, இல்லைன்னா அது புத்தகம், அது வெறும் எழுத்து. இது என்னது, இது ஆயுதம். புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம்ங்கிறான். அப்புறம் அந்த கழகத்தை கூட செய்யலைன்னா என்ன இருக்கு. அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி விட்டு அதை தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படின்னு அந்த காணொலியிலூட காட்டினாங்க. அதை வாங்கி படிங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் வரும், வெறியா இருக்கும். அதை என் தம்பியை நான் எவ்வளவு வேணாலும் பாராட்டுவேன். அவன் என்னோடு இருக்கான், தினம் என்கிட்ட வாழ்த்து பெறுகிறான்.